என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூரத்தின் போது இந்திய கலாச்சார களியாட்டத்தை சிறந்த முறையில் கண்டுகளிக்கலாம். கடவுளின் சொந்த நாடான கேரளா பல மதங்களின் தாயகமாக அறியப்படுகிறது. மேலும் அனைத்து மதங்களும் கேரளாவின் வளமான கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தையும் பங்களிப்பையும் கொண்டுள்ளன. ஒவ்வொரு மதத்தினரும் அரசை மலர்ந்து மகிமைப்படுத்தும் பண்டிகைகள் உண்டு. இந்த பண்டிகைகள் கேரள மக்களை அவர்களின் சிறந்த முறையில் வண்ணமயமான மற்றும் துடிப்பான ஆடைகளை அணிந்து அவர்களின் விருந்தோம்பல் விளையாட்டில் முதலிடத்தில் இருப்பதை நீங்கள் காணும் நேரம் கேரளாவின் சாரத்தை உணர்த்தும் திருவிழாக்களில் ஒன்றுவட கேரளா கோவில்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவாகும். பூரம் என்பது கேரளாவில் உள்ள கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் வருடாந்திர திருவிழாக்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய பகுதிகளில் இந்த விழாக்கள் வழக்கமாகும். திருச்சூர் பூரம் எல்லாவற்றிலும் மிகவும் பிரபலமானது. வழக்கமாக கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் திருச்சூரில் திருவிழா மலையாள நாட்காட்டியின்படி மேடம் மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பூரமும் கோயில்கள் நம்பும் அதன் சொந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் உள்ளன. இருப்பினும் யானைகளை அலங்கரித்து இசைக்கும் வழக்கம் அனைவருக்கும் பொதுவானது. இந்த அழகான வண்ணத் திருவிழாவை அனுபவிக்க சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் தொலைதூரத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வரலாறு பூரத்தின் உற்சவம் ஆராட்டுப்புழா பூரத்துடன் தொடங்கியது. அவர்கள்தான் கேரளா முழுவதும் பூரம் பாரம்பரியத்தை தொடங்கினர். திருச்சூரிலிருந்து அனைத்து கோவில்களும் பங்கேற்ற முதல் பூரம் ஆராட்டுப்புழா பூரமாகும். அவர்கள் அனைவரும் ஆராட்டுப்புழா கோவிலை நோக்கி ஊர்வலம் செல்வார்கள். இருப்பினும் ஓராண்டு பலத்த மழை பெய்ததால் ஆராட்டுப்புழா கோவிலை சுற்றியுள்ள பல கோவில்களுக்கு உரிய நேரத்தில் விழாவிற்கு வர முடியவில்லை. தாமதமாக வருபவர்கள் கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் கோயில்கள் இந்த பிரச்சனையை ராஜாராமவர்மாவிடம் எடுத்துச் சென்றனர். மேலும் திருச்சூருக்கு ஆராட்டுப்புழா கோயிலில் இருந்து வேறுபட்ட பூரம் இருக்கும் என்று அவர்களுக்கு தெரிவித்தார். திருச்சூரில் உள்ள அனைத்து கோயில்களும் இந்த பூரத்திற்கான ஆயத்தத்தை தொடங்கின. 10 கோயில்கள் ஒன்று சேர்ந்து திருச்சூரில் உள்ள வடக்குநாதன் கோயிலுக்கு செல்லும் ஊர்வலத்தை தயாரிக்க தொடங்கின. இதனால் திருச்சூர் பூரம் கேரள மாநிலத்திலேயே மிகப்பெரியது. கோவில்கள் முழு உற்சாகத்துடன் பங்கேற்று அலங்கரிக்கப்பட்ட யானைகளை ஏந்தி இசை முழங்க வடக்குநாதன் கோவில் நோக்கி நடந்தனர். கலாச்சார முக்கியத்துவம் கேரள கோயில்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்றை செய்யும் திருவிழா இது என்பதால் கோயில் அதிகாரிகளுக்கு இந்த திருவிழா ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது கோவில்களின் முக்கியத்துவத்தையும் கடின உழைப்பையும் கொண்டாடுவதற்காக, இறைவனை துதிப்பதற்காக நடத்தப்படும் திருவிழாவாகும். இத்திருவிழா ஜாதி, மதம், பாலின வேறுபாடின்றி ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊர்வலத்தை கொண்டாடி மகிழ வேண்டிய தருணம். இது பாரபட்சம் கடந்து ஊர்வலத்தை கண்டு மகிழ்வதற்கு ஊர் மக்கள் ஒன்று கூடுகின்றனர். துர்கா தேவியையும் காளியையும் போற்றுவதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. திருச்சூர் திருவிழா என்பது சிவபெருமானை போற்றுவது. வடக்குநாதன் கோயில் ஊர்வலத்தில் எதையும் சேர்க்காது. மற்ற கோயில்கள் வடக்குநாதன் கோயிலை நோக்கி ஊர்வலத்தை எடுத்துச் செல்லும் போது இது திருவிழாவின் பார்வையாளர் மட்டுமே. 10 கோவில்கள் ஊர்வலத்தில் பங்கேற்கின்றன. திருவம்பாடி ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் மற்றும் பரமேக்காவு கோவில் ஆகிய 2 முக்கிய கோவில்கள் ஊர்வலத்தில் பங்கேற்கின்றன. அவர்களுடன் சேர்ந்து நிறைய கூட்டத்தை கூட்டுகிறார்கள்.
விழாக்கள் பற்றி திருவிழா 7 நாட்கள் நீடிக்கும். திருவிழா மற்றும் முக்கிய நாள் 6ஆம் நாள். உண்மையில் பூரம் நடைபெறும் திருவம்பாடி. ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் லாலூர் பகவதி கோயில் ஸ்ரீ கார்த்தியாயனி கோயில் கனிமங்கலம் சாஸ்தா கோயில் நெத்திலா காவு பகவதி கோயில் மேற்கு குழுவை உருவாக்கி திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலுடன் சேர்ந்து வரும் கோயில்கள் பரமேக்காவு பகவதி கோவில் பணமுக்கும்பள்ளி சாஸ்தா கோவில் பூக்கட்டி கரைகாரமுக்கு பகவதி கோவில் செம்புக்காவு பகவதி கோவில் மற்றும் பரக்கோட்டுக்காவு பகவதி கோவில் ஆகியவற்றை கொண்ட கிழக்கு பக்க குழு மற்றொரு குழுவாகும். இந்த கோயில்கள் அனைத்தும் வடக்குநாதன் கோயிலை நோக்கிச் செல்கின்றன. அவை வெவ்வேறு வடிவங்களின் இசையை இசைத்து நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகளை தங்களுடன் சுமந்து செல்கின்றன. பூசாரிகள் திருவிழா நாட்களில் கோவில்களை ஆடம்பரமாக அலங்கரிப்பதுடன் யானைகளுக்கு ஆபரணங்கள் மற்றும் ஆடைகளை அணிவிக்கிறார்கள். இந்த பாரம்பரியம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. அதனுடன் ஒரு இசைக்குழுவும் உள்ளது. இந்த குழுமம் மாநிலத்திற்கு உண்மையான பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு வகையான இசையை இசைக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சிகள் மேளம் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்று திருவிழாவின் போது கோயிலுக்கு வெளியே நடத்தப்படும் பாண்டி. நீங்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கேரளாவிற்கு சென்றால் திருச்சூர் பூரத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த இடம் இசையாலும் பக்தியாலும் ரம்யமானது. கோவில்கள் நடத்தும் திருவிழாக்கள் மற்றும் ஊர்வலங்களை அனைவரும் ஒன்றாக ரசித்து கொண்டாடி வருகின்றனர். இந்தியாவின் எந்த முக்கிய நகரத்திலிருந்தும் மாவட்டத்திற்கு ரயில் மூலம் திருச்சூரை அடையலாம். நீங்கள் தங்குவதற்கு பல ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளன. அவை அனைத்தும் கேரளா மாநிலம் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. மாநிலம் சிறியதாக இருப்பதால் மாநிலத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஒரு இடத்தை முன்பதிவு செய்து மாநிலம் முழுவதும் பயணம் செய்யலாம். மேலும் சுவாரஸ்யமான வரலாற்று வீடியோக்களுக்கு SK Voyage Ventures சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.